இப்பொழுது பஞ்சாங்கத்தின் குறிப்புப்படி புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். பொது பலனில் மகாலபட்சம் என்று விசேஷமான மாதம். அமாவாசைக்கு அவ்வளோ விசேஷம், மகாலபட்சம் அமாவாசை. அதனால் இந்த அமாவாசையில் முன்னோர்கள் இந்த 15 நாட்களுக்கும் வரக்கூடியது ஒரு ஐதீகம். அதனால் அன்னதானங்கள், எள்ளு தண்ணி கொடுப்பது, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அதாவது மற்ற மாதங்களில் புரட்டாசி இல்லாத மற்ற நாட்களில் புரட்டாசியிலும் மார்கழியிலும் மட்டும் யாராக இருந்தாலும் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். ஏனென்றால் அது அவ்வளோ விசேஷம். தர்ப்பணம் மாதிரி எல்லா விதத்திலும் தெய்வ சங்கல்பம். முன்னோர்கள், மூதாதையர்கள், நம்ம இடத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சாந்தி நிகழ்ச்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பசுமாடு புரட்டாசியிலும் மார்கழியிலும் உங்கள் வாழ்க்கையில் விசேஷமாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறீங்களோ இல்லையோ தெரியாது, பசுமாடுகளுக்கு அன்னதானம் கொடுப்பது, மீன்களுக்கு உணவு போடுவதெல்லாம், அது எந்த கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள். நீங்கள் சந்தோஷமாக வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு எப்பவுமே போடுங்க. ஆனால் கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் உணவளிப்பதெல்லாம் விசேஷம்.